அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கத்தை சொல்லி, பெரியார் பன்னாட்டு அமைப்பு அமெரிக்கா நடத்தக்கூடிய இந்த சிறப்பான இணைய வழி நேர்காணல் நிகழ்ச்சிக்கு எனக்கு இந்த வாய்ப்பினை தந்த பெருமதிப்பிற்குரிய டாக்டர் சோமா ஐயா அவர்களுக்கும், நண்பர் இளமாறன் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். முதலில் பிறந்த நாள் காணக்கூடிய எங்கள் ஐயா வீரமணி ஐயா அவர்களுக்கு பாதம் பணிந்த வணக்கம் ஐயா. மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அற்புதமான ஒரு வாய்ப்பு. இத யாருக்கு வேணா அவங்க குடுத்திருக்கலாம். இன்னைக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது. எனக்கு மத்த எவ்வளவோ நிகழ்ச்சிகள் செய்திருந்தாலும், இன்னைக்கு ஐயாவ நேர்காணல் செய்ய போறோம்னோனே எனக்குள்ள ஒரு பதட்டம், ஒரு ஆர்வம், ஒரு நெகிழ்ச்சி, மகிழ்ச்சின்னு வாய் வார்த்தைகள்ல சொல்லவே முடியாது. அந்த அளவிற்கு. நம் திராவிடர் கழக தலைவர், ஆசிரியர், மாண்புமிகு ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்களை முதலில் நம் அனைவர் சார்பிலும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம் ஐயா. இன்னைக்கு ஒரு வணக்கம். முக்கியமான விஷயம் இருக்கு. எல்லாருக்கும் நாங்க சொல்லப் போறோம். கழகப் பணியிலும் கட்சிப் பணியிலும் கண்ணும் கருத்துமாய் காலமெல்லாம் களைப்பின்றி உழைத்து வரும் ஐயா அவர்களுக்கும், தொய்வின்றி அவர் பணியைத் தொடர தூணாய் துணை நிற்கும் மோகன அம்மையாருக்கும் இணையர் தின வாழ்த்துக்களை இன்பமாய் தெரிவித்து மகிழ்கிறோம் ஐயா. இங்க எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இன்று ஐயாவுடைய இணையர் நாள், திருமண நாளும் இன்று சிறப்பாக அமைந்திருக்கிறது. இந்த அற்புதமான நாளில் டிசம்பர் 7ஆம் தேதி ஐயாவை நேர்காணல் செய்வதில் எனக்கு ஒரு ரெட்டிப்பு மகிழ்ச்சி. இன்னைக்கு என்னுடைய கணவருடைய பிறந்த நாளும் கூட. ஹேட்ரிக் வெற்றின்னு சொல்லுவாங்க. 3 விதத்தில் எனக்கு மகிழ்ச்சி. இந்த ஒரு மைல்கல்லாக இந்த நாள் எனக்கு அமைந்திருக்கிறது. மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. ஐயாவை பேட்டி காண்றது, அதுவும் இணையர் நாள்ல. இது ரொம்ப ஆ மகிழ்ச்சியான ஒரு விடயம். எனக்கு இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த ஐயாவும் சரி, குழந்தைகள் ரொம்ப அழகா பாடுனீங்க கண்ணா. உங்களுக்கு வாழ்த்துக்கள். தமிழ் உச்சரிப்பு ரொம்ப சிறப்பா இருந்தது. ஐயாவிற்கு பொருத்தமான வரிகளைச் சொல்லி, வார்த்தைகளைச் சொல்லி பாடல் சிறப்பாக அமைந்தது. என் அன்பின் வாழ்த்துக்கள். ஐயா, நம்ம நேர்காணலுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி, சமீபத்துல நம்ம சரோ அம்மையார் அவர்கள், டாக்டர் சரோ அம்மையார் எனக்கு, நீங்க பூண்டி இரா கோபால்சாமி ஐயாவுடைய 100ஆண்டு விழா, அந்த பொலிவு நிகழ்ச்சி அத நான் கேட்டேன் ஐயா. எனக்கு அத நான் எத்தனை முறை கேட்டேன்னு உங்கட்ட சொல்ல முடியாது. அப்படி ரசிச்சு கேட்டேன். உங்களுடைய உச்சரிப்பு, அந்த சிம்ம குரல்ல நீங்க பேசினது, அதுல சில முத்தாய்ப்பான விஷயங்கள நம்ம இந்த நேரத்துல மத்தவங்களுக்கு நான் தெரியப்படுத்த விரும்புறேன். நீங்க அழகா சொல்லியிருந்தீங்க. பெரியார் அடிக்கடி சொல்லுவார், "பயனடைந்தவர்கள் காட்ட வேண்டிய பண்பே நன்றி. உதவி செய்தவர்கள் நன்றியை எதிர்பார்த்தல் சிறுமை குணம்." அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. இன்னைக்கு அப்படிதான் நடக்குதுங்க ஐயா. ஏதோ ஒரு சின்ன உதவிய செஞ்சுட்டு, அவன என்னை மனசுல வச்சுக்கல, எனக்கு அவன் பதிலுக்கு இத செய்யல, அத செய்யல, அப்படிங்கிற காலகட்டத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அத ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. இன்னொரு விடயம் சொன்னீங்க. "ஒரு நூலை பெற்றுக்கொள்வதை விட அதை கற்றுக்கொள்வதே சிறப்பு" அப்படின்னு சொன்னீங்க. 1000 பேரு நூல்கள் குடுப்பாங்க. வாங்கி வாங்கி வீட்ல நீ அடுக்கி வச்சா போதாது. அதுல ஒரு நூலையாவது எடுத்து ஒழுங்காக கற்றுக்கொள். உன்னை உயர்த்திக் கொள் அப்படின்னு சொன்னீங்க. அதுவும் எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப ஐயா எப்படி பேசுறாங்கன்னு உங்களையே பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். இன்னொரு விடயம் சொன்னீங்க. எங்கெங்கிருந்தோ 1000 1000 வானவில் போல அமைப்புகள் வந்து கொண்டே இருக்கலாம். ஆனா, அதெல்லாம் வந்த சுவடு தெரியாமல் போய்விடுகிறது. நம்ம திராவிடர் அமைப்பு வந்தது மாறாமல் அப்படியே எப்படி இருக்குது? ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தும் விதமாக ஆட்சி நடத்தக்கூடிய தலைவரையும் சரி, மக்களையும் பத்தி பேசும் பொழுது, ஒரு உதாரணம் சொன்னீங்க ஐயா. பந்தய குதிரை போல, பந்தய குதிரைக்கு எந்த பதட்டமும் இருக்காது. அதன் மேல் பணத்தை கட்டியவனுக்குத்தான் பதட்டம் இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. அதுவும் ரொம்ப சிறப்பா இருந்தது. கட்சி இத பத்தி பேசும்பொழுது சொன்னீங்க, தர்மம், அரசியல் தர்மம் இது ஒரு துறவறம்ன்னு சில பேர் சொல்லுவாங்க. துறந்து விட்டால் ஆபத்து. தொண்டறம் மக்களுக்கு வேண்டும். மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்தது ஐயா உங்களுடைய பொழிவு. இப்ப நேரடியாக காலதாமதமின்றி ஐயாவிடம் சில கேள்விகளை கேட்டு, இன்னும் நிறைய தெரிந்து கொள்ள ஆவலோடு காத்திருக்கிறோம்னு சொல்லி, முதல் கேள்வியாக நான் ஐயாவிடம் கேட்க இருப்பது, உங்களுடைய ஆசிரியர் திராவிட மணி அவர்களைப் பற்றி எங்களுக்கு சில வார்த்தைகள்ல சொல்லுங்க ஐயா. உங்களுடைய துவக்கமாக அந்த கேள்வி இருக்கட்டும். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுலையும் இந்த வாய்ப்புக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இதுவரையில உங்களை நேரடியா சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு இல்லாம நீங்க எங்க நாகம்மை குழந்தைகள் இல்லத்துக்கு ஐயா அவர்களால், அன்னையார் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஆதரவற்ற குழந்தைகள் என்று முதல்ல சொல்லப்பட்டது. ஆனால் நாங்க நான் ஒரு கேள்வி கேட்டேன். அவர் கொடுத்த பகுத்தறிவு, அவருடைய தந்த புத்திப்படிதான்
ஆதரவு நாம இருக்கும்போது, உலகம் முழுவதும் நமக்கு தோழர்கள் இருக்கும்போது, நம் குடும்பம் கொள்கை குடும்பமாக இருக்கும்போது, கொள்கை உறவுகள் இருக்கும்போது, அவர்கள் எப்படி ஆதரவற்ற குழந்தைகளாக இருப்பார்கள். ஆகவே அது தப்பு. பேராதரவு பெற்றவர்களாகத்தான் இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக நீங்கள் நாமெல்லாம் வேறு எந்தெந்த மண்ணில பிறந்து எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த குழந்தைகள் நம்ம குழந்தைகள், நம்முடைய இல்லத்து குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய பெரும் உள்ளத்துக்கு சொந்தக்காரராக நீங்கள் நடந்திருக்கிறீர்கள். அதற்கு அந்த ஒரு தொண்டன் என்ற முறையில தந்தை பெரியாருக்கு பிறகு, அன்னை மணியம்மையார் அவர்களுக்கு பிறகு அந்த குழந்தைகளை ஒரு சகோதர குழந்தைகளாக, ஒரு குடும்பத்து பிள்ளைகளாக, அதன் மூலம் மகிழ்ச்சியை நாம் அடைகின்ற ஒரு சுயநலத்துக்கும் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக பார்க்கும் நேரத்தில் தொலைதூரத்தில் இருந்து கொண்டு எல்லைகள் நம்மை பிரித்தாலும் அன்பு நம்மை எப்போதும் இணைக்கும். அன்பனும் பிழியுள் அகப்படும் மலையே என்பதற்கு நீங்கள் எங்களுக்கு செய்கின்ற உதவிகளுக்கு முதற்கண் நன்றி, பாராட்டு, மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் இந்த செய்திகளுக்கு நான் வர்றேன். நான் இன்றைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கிறது காரணமே ஆசிரியர் திராவிடமணி அவர்கள், என்னுடைய ஆசிரியர் அவர்கள். ஆவண்ணா திராவிடமணி என்று அவர்கள் பெயர். பொன்னேரி, சென்னைக்கு பக்கத்துல பொன்னேரி என்ற ஒரு பகுதி உண்டு. அங்கு ஆசான புதூர் என்ற ஊர்ல இருந்து அவர் வந்தவர்கள். அவர் வெளியூர்ல இருந்து வந்து நான் ஒரு இஸ்லாமிய பள்ளிக்கூடம் 8வது வரையில இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல அங்கு அவர் தலைமை ஆசிரியராக இருந்தார். அதுக்கு முன்னால கோட்ரஸ் என்பதில் ஒரு பொறுப்புல இருந்தார். பிறகு அவர் தலைமை ஆசிரியராக 8வது வரையில இப்ப இஎஸ்எல்சின்னு ஒரு திட்டம் உண்டு, எஸ்எஸ்எல்சி மாதிரியே நம்ம நாட்டுல, அது பிறகு மாற்றி விட்டார்கள். அந்த பள்ளிக்கூடத்துல அவர் தலைமை ஆசிரியர் இருந்தாரு. அப்ப 2வது வகுப்புல நான் போய், அதுக்கு முன்னாடி அங்கதான் முதல்ல அது இஸ்லாமிய பள்ளிக்கூடம், தொடர்ந்து ஊருக்கு எல்லையே கடைசியா இருக்கும். அந்த இடத்துக்கு போய் போய் சேர்ந்தேன். அந்த மேனேஜ்மெண்ட்டு நமக்கு என்னுடைய தந்தையாருக்கெல்லாம் பழக்கம் உள்ளவங்க. அவங்க ஒரு ஜவுளி கடை நடத்தக்கூடியவர்கள். என்னுடைய தந்தையார் ஒரு தையல்காரர். ஆகவே அவர்களுக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. அந்த வகையில ஒரு அறிமுகமானவர்களையும் என்னை கொண்டு வந்து போட்டாங்க. அப்பதான் அந்த ஆசிரியருடைய அறிமுகம் வந்தது. 2வது வகுப்பு இருக்கும்போது ஒரு ஆண்டு விழா நடந்தது. அந்த ஆண்டு விழாவில் உங்களுக்கு தெரியும், இந்த வயவுள்ள இருக்கிற கதைகள் ஒன்று வந்திருக்கும் போது, ஒரு குழந்தை யாருக்கு சொந்தம், 2 தாய்மார் இருப்பாங்க, ஒரு மாற்றாந்தாய் இருக்கும்போது யாருக்கு சொந்தம்னு ஒரு தீர்ப்பு வழங்கக்கூடிய சாலமன் அந்த மாதிரி ஒரு சாதம் அப்படி வரக்கூடிய அந்த கதையை உருவகப்படுத்தி அதை ஒரு நாடகமாக்கி இருந்தார். உண்மையான குழந்தைய 2ஆ வெட்டி கொடுங்கன்னு சொல்றப்ப, ஐயோ வேண்டாம், அவங்ககிட்டே இருக்கட்டும், அது குழந்தை முக்கியம் அப்படின்னு சொல்றதுதான் உண்மையான தாய் என்று அந்த அரசர் முடிவு பண்ணி, அவர்கள் அந்த நீதிபதி முடிவு பண்ணி, அரசர் தான் நீதிபதி அந்த கதைப்படி. ஆகவே அவர் முடிவு செய்து கொடுக்கிறார். அந்த பாத்திரத்தை எனக்கு என்னுடைய தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடியவர் எப்படியோ என்ன தேர்ந்தெடுத்து கொடுத்து அந்த வசனத்தெல்லாம் பேச சொன்னார். அது மிக முக்கியமானது. அதுல நாங்க 2 பேரும் இருந்த பகுதியில அப்போதுதான் நான் அதை பேசி எனக்கு பரிசு கிடைச்சது. அதுல இருந்து அதுல முக்கியமான குரல் வளம், அதனுடைய துணிச்சல், இந்த மாதிரி ஒரு சில பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அவர் எங்களுக்கு பயிற்சி கொடுப்பாரு. வகுப்பெல்லாம் முடிஞ்ச விற்பாரு, நீங்க இதை பத்தி பேசணும்ட்டு அதுக்கு தயார் பண்ணி கொடுப்பாரு. அதுல ஒரு 10-20 பேரை ஒரு டேர்ன் முறையில திருப்பி வரக்கூடிய முறையில வைத்தார்கள். அதுல ஒரு 4-5 பேர் நாங்க தேர்ந்தெடுக்கப்பட்டோம். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டதுல அதை வைத்துக்கொண்டு அவர்கள் தனியே இருந்தார். அவருடைய குடும்பம் சென்னையில இருந்தது, பொன்னேரி பக்கத்துல. இங்கே தனியே இருந்தார். அவர் ராமலிங்க பக்த ஜனசபைன்னு ஒரு இடம், அதுலதான் அதை காப்பாற்றி கொண்டு அதை ஒரு நூலகம் மாதிரி, அதுல இவர் மட்டும் இருந்தாரு. நாங்க மாணவர்களுக்கு மாலையில பயிற்சி, அது பாட பயிற்சி முதல்ல, அப்புறம் கொள்கை பயிற்சி 2வது, அப்படியே எங்களெல்லாம் தேர்ந்தெடுத்தாரு. ஆகவே அந்த ஆசிரியர்கள் என்னுடைய ஒரு பகுதியாவே ஆயிட்டாரு. ஆசிரியர் பிள்ளைகளுக்கு யாரும் எங்க பெற்றோர்கள் படிச்சவங்க இல்லை, எல்லாருமே கிட்டத்தட்ட அதுல வந்த பிள்ளைகள் நம்ம அந்த காலத்துல அந்த வாய்ப்பு போறோம். நான் தான் என்னுடைய குடும்பத்திலேயே முதல் தலைமுறை பட்டதாரி. எஸ்எஸ்எல்சி தாண்டினவனே நான் தான் போறேன். எங்க அண்ணா 2 பேர் இருக்காங்க, அவங்க எஸ்எஸ்எல்சி வரைக்கும் கூட வரல, ஒரு 8வது ஒருத்தர், அதுக்கப்புறம் நின்னவங்க. ஆகவே பள்ளிக்கூடத்தில் நடக்கிறாருன்னா இந்த மாதிரி பிள்ளைகளுக்கெல்லாம் ஒருத்தர் இலவசமா சொல்லி கொடுக்குறாருன்னு அவங்க தாராளமா
நல்லா நடக்கட்டும், வேற பிள்ளைகளை அலையாம நல்வழிப்படுத்தப்படுறாங்க அப்படிங்கிறத எண்ணாங்க. அதோட பகுத்தறிவு பாதையும் சேர்த்து ஊட்டி கொண்டே இருந்தாங்க. அதை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள்லாம் அப்பவே தயாரான உடனே இதை சொல்லிட்டு இந்த வேலை செய்யுங்கன்னு பார்த்து குடியரசு, திராவிட நாடு, அவதேமான விடுதலை, இந்த மாதிரி கொடுத்து பெரியார், அண்ணா இது பற்றி எல்லாம் சொல்லக்கூடிய உணர்வுகளையும் அதுக்கு ஒரு 15 நிமிஷம் கடைசியா சொல்லுவார். அப்பவே அந்த பிஞ்சு உள்ளம் என்று சொன்னாலும் கூட புரிதல் அதுல அவர் எழுதி கொடுக்கறது இந்த மாதிரி 1943 அண்ணா அவர்கள் திராவிட நாடு பத்திரிகை ஆரம்பித்து 2 ஆண்டுகள் ஆச்சு. ஒரு ஆண்டு தான் இருக்கு. அதுக்கு நிதி உதவி கோரி எல்லா இடங்களிலும் சேர்ந்தார்கள். அந்த நிதி உதவி கோரி ஒரு வேண்டுகோள் விடுத்த உடனே 106 ரூபாய் சேர்த்தார் எங்க ஆசிரியர் அவர் நண்பர்கள்ட்ட. அந்த 106 ரூபாயை கொடுக்கறதுக்காக அண்ணாவே வாங்கிட்டு போனாரு, பொன்னம்பலனார் எல்லாரும். அது 1943 எங்க ஊர்ல ஒரு பொதுக்கூட்டமா நடத்தி பிரச்சாரமா ஆக்கி அதை கொடுத்தாங்க. அதுல எனக்கு எழுதி கொடுத்து வர சொல்லி என்னுடைய டேபிளுக்கு மேல என்னுடைய உயரம் அங்க அப்படிங்கிறதுனால டேபிள் மேல மேஜை மேல ஏறி நிறுத்தி என்னை பேச வச்சாரு. மனப்பாடம் செய்து ஒத்தியை பார்த்து கொடுத்தாரு. அதுதான் என்னுடைய முதல் அரங்கேற்றம். அந்த மாதிரி வந்த உடனே அது 1943. அதை முடிச்ச உடனே அப்பதான் அண்ணாவை பார்த்தேன். எனக்கு அதை பற்றி எல்லாம் தெரியாதா, அதை பத்திரிகையில பார்த்த உடனே அந்த ஆசிரியர் இங்க வர்றாரா, எம்ஏ படிச்சோன்னு நினைச்சோம். அதுக்கு அடுத்து சில மாதங்கள்ல ஐயா அண்ணா எல்லாம் சேர்த்து தென்னார்காடு மாவட்ட திராவிடர் மாநாடுன்னு எழுச்சி நடந்தது. எல்லாவற்றுக்கும் ஆசிரியர் தான் வாங்குற சம்பளத்தை பூரா என்ன பண்ணுவாருன்னா நம்முடைய இயக்கத்துக்கு தான் அவர் செலவழிப்பார். இந்த பிள்ளைகளுக்கு பொறுப்பை கொடுத்துருவாரு. நாங்க எல்லாம் ஒரு 10 மாணவர்கள் அவருக்கு. எல்லா வேலையும் நாங்களே பார்த்துக்குவோம், பொதுக்கூட்டம் உட்பட. நாவலர், பேராசிரியர்லாம் இப்போ அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு அங்கிருந்து வரவழைப்போம். 50 காசு தான், ஒரு 8 அணா தான் டிக்கெட்டு சிதம்பரத்துலேருந்து கடலூர் வர்றதுக்கு. நாங்களே எல்லா வேலையும் அவர்களுக்கு கவனிப்போம். இதுக்கெல்லாம் ஆசிரியர் காரணம். அப்படி பயிற்சி கொடுத்து பலவிதமான எதிர்ப்பு கொடுத்து அவர் நேரடியா வராம ஒரு நல்ல அடிக்கட்டுமானம் அஸ்திவாரமா இருந்தார்கள். அவருடைய பிறந்த நாளும் டிசம்பர் 2 தான். எங்களுக்கு ஒரு பெரிய ஒன்றுபட்ட ஒரு சூழல். எப்படி நீங்க என்னுடைய வாழ்வுடைய திருமணம், உங்களுடைய இது எல்லாமே 2 எதிர்பாராம இணைப்பா இருக்குதோ, அதே மாதிரி என்னுடைய பிறந்த நாளும் என்னை தயாரித்த ஆசிரியர்களுடைய பிறந்த நாளும் டிசம்பர் 2ங்கிறது ஒரு எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சி. அவருடைய கடும் உழைப்பு, அவருடைய ஈடுபாடு, உறுதிப்பாடு இவைகளெல்லாம் கண்டு தந்தை பெரியார் அவர்களை அந்த வேலையை ராஜினாமா செய்து விட்டு பதவி விட்டு நேரடியாக அங்க திராவிடர் கழகம்னு அமைச்சுட்டாங்க. அடுத்தது ஜஸ்டிஸ் கட்சி மாற்றப்பட்டது 44. குடியரசு அலுவலகத்துக்கு ஈரோட்லயே அவரோட இருக்க சொன்னாரு. 2 செயலாளர்கள் திராவிடர் கழகத்துக்கு போட்டாரப்ப ஐயா அவர்கள். ஒருவர் அண்ணா, இன்னொருவர் என்னுடைய ஆசிரியர் திராவிடமணி. மத்திய செயலாளர்கள் 2 பேர். பொதுச் செயலாளர்கள வார்த்தை அப்ப பயன்படுத்துறதில்லை. அது மாதிரி பண்ணார்கள். இவரை அழைச்சி அவரை குடும்பத்தோடு அங்க இருந்தார். அதுக்கப்புறம் அவரோட விடுதலையினுடைய மேலாளராக வந்தார். ஆகவே இப்படி ஒரு நீண்ட வரலாற்றை உடையவர். இன்றைக்கு நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா அந்த ஆசிரியருடைய மாணவர். நல்ல ஆசிரியர்கள் ஏராளமா இருந்தார்கள். எல்லார் பேரையும் அவர் தான் மாற்றினார். தனித்தமிழ் உணர்வோட இருக்க வேண்டுங்கிறதுக்காக சாரகபாணியனுடைய வீட்டுல வைத்த பேர் அதை வீரமணியாக ஆக்கினார். அதே மாதிரி பாலவேலாயுதம் அப்படின்னா இளவழகன் அப்படின்னு பேர் மாற்றினார். இப்படி அந்த காலத்துல ஏன்னா ராமையா அன்பழகனான காலகட்டம், நாராயணசாமி நெடுஞ்செழியனான காலகட்டம், சோமசுந்தரம் மதியழகனான காலகட்டம். ஆக இப்படிப்பட்ட ஒரு பெரிய வரலாறும் ஒரு பண்பாட்டு அமைதி புரட்சி நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்துல நாங்களெல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு சிறு துரும்புகள் போல இருந்தாலும் அவர்களுடைய பயிற்சியினாலதான் இன்றைக்கு அந்த உணர்வோடு இருக்கிறோம். கடைசி வரையில ஆசிரியரை வளர்ந்த உட்பாடு கூட, விடுதலை நிர்வாகி ஆன உட்பாடு, அவர் ஒதுங்கி தனியே இருந்த இடத்துல கூட ரொம்ப பெருமைப்பட்டு பெருமை அளவுக்கு மகிழ்ச்சியா என்னை வாழ்த்துவார். ஆசிரியர் வீட்டு துணைவியார் அவங்க ரொம்ப பெருமையா எடுத்து சொல்லுவாங்க. ஆகவே எனக்கு நல்ல ஆசிரியர், எனக்கு அறிவாசிரியர், அறிவாசான் தந்தை பெரியார். அந்த பெரியாரை ஒரு பாடத்திட்டத்துக்குள்ள அழைத்து வைத்து முதல்ல என்னை பயிற்சி எடுத்தவர் அவர் தான் திராவிடமணி. அவர் தான் என்பது அவருடைய தந்தையார் பெயர் அல்ல, அவர் ஊர் பெயரை வைத்துக் கொள்வது அவருடைய மரபு. ஆசான புதூர் என்று பெயர். ஆற்காடு ராமசாமி மொழியா என்பதுக்கு தான் ஏன்னு சொல்லுவார்கள். அது மாதிரி இத்தனை தகவல்கள் உங்களுக்கு உள்ளடக்கம்.
ரொம்ப சிறப்புங்க ஐயா. அன்றைக்கு அவர் விதைத்த விதை, இன்றைக்கு எங்கள் முன் ஒரு விருட்சமாக பயங்கரமா எங்க முன்னாடி அ எழுந்து நிக்கிறீங்க நீங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களுக்கு அப்ப அந்த உயரம் மேசை உயரம் கூட இருக்க மாட்டீங்க. அதுல ஏத்தி வச்சு உங்கள பேச வச்சாங்க. உங்க அரங்கேற்றம் நடந்தது அப்படின்னு சொன்னீங்க. எத்தனையோ மாணவர்கள் இருக்கும்பொழுது உங்களை அவர் தேர்ந்தெடுத்து அழகா பேச வச்சிருந்தாரு அந்த முதல் நாடகத்திலேயே அப்படின்னு சொன்னீங்க. அவருடைய கண்டெடுப்பு, அந்த பட்டை தீட்டிய வைரமாக இன்னைக்கு ஐயா எங்க முன்னாடி உட்கார்ந்திருக்கிறீங்க. அதுக்கு நன்றியோட நீங்க அவர நினைவு கூர்ந்து நெறைய நிகழ்ச்சிகள் சொன்னீங்க. அழகா அவரு தனித்தமிழில் பெயர் வைத்த கதை எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா, எல்லாரும் நினைப்பாங்க, ஐயாவுடைய இயற்பெயர் என்னவாக இருக்கும்? ஏன் வீரமணின்னு வச்சாங்க? அப்படின்னு எனக்கே அந்த கேள்வி இருந்துச்சு. அதற்கும் சேர்த்து இன்னைக்கு நீங்க முத்தாய்ப்பா நெறைய விடை சொல்லிட்டீங்க. மிக்க மகிழ்ச்சி ஐயா. இந்த நேரத்தில் உங்களை எங்களுக்கு தந்த, கழகத்திற்கு தந்த ஆவண்ணா திராவிடமணி ஆசிரியர் ஐயா. ஏன்னா ஆசிரிய பணி, அறப்பணி, அதற்கு உன்னை அர்ப்பணின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, நம்ம பெற்றவர்களோடு நாம் இருக்கக்கூடிய நேரத்தை விட, ஆசிரியர்களோடு நம்ம பள்ளியில் இருக்கக்கூடிய காலம் தான் அதிகம். அப்ப அந்த நேரத்தில் நம்ம வாழ்க்கையில என்னென்ன முன்னேற்றங்கள் நடக்குமோ, அதற்கு அத்தனை பெருமையும் அந்த ஆசிரிய பெருமக்களுக்கே உண்டு. உங்களுக்கு அமைந்த நல்ல ஆசிரியர் சிறப்பாக உங்களை வடிவமைத்திருக்கிறாங்க. ரொம்ப சிறப்புங்க ஐயா. அடுத்ததாக நம்ம எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நம் தந்தை பெரியாரை முதலாய் நீங்கள் சந்தித்த அனுபவம். அத பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. ஏற்கனவே கூட சில ஏடுகள்லயே எழுதியிருக்கிறேன். அந்த இந்த 43 நிகழ்ச்சி பிறகு சில மாதங்களிலேயே நான் இந்த முன் சொன்ன கேள்விக்கு இது தொடர்பு இருக்கு. நீங்க கேட்ட கேள்வி. அதுல ஐயா அவர்களை தென்னார்காடு மாவட்ட திராவிடர் திராவிடர் மாநாடு என்றதுக்கு தலைப்பு. அந்த மாநாட்டுக்கு ஐயா அவர்கள் ஒரு சத்திர பகுதியில திருப்பாதிரி புலியோடு கடலூர் புதுநகர்ல தங்கியிருக்காரு. அப்ப எனக்கெல்லாம் ஐயா அவர்களை பத்தி எல்லாம் படிச்சிருக்கோம். அந்த சின்ன பிள்ளைகள ஆசிரியர் பேசியிருக்காரு. பெரியாரே பார்க்க போறோமா நம்ம அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட், பரபரப்பு, அந்த உணர்வுகள் மனசுக்குள்ள ரொம்ப இருந்தது. காலையிலேயே ஐயா தங்கிட்டாங்க. ஒரு ரயில்ல அழைச்சி போய் வச்சுட்டாங்க. என்ன ஏபி டார்பிடோ ஏபி ஜனார்தன் இருந்தார். நல்ல பெரிய பேச்சாளர், எம்ஏ அந்த காலத்துல. அவர் எனக்கு ரொம்ப ஏற்கனவே ஆசிரியர் மூலம் அறிமுகம் பண்ணி எங்க பகுதிக்கு வந்தவரை நான் சொன்னேன், உடனே வா நான் உன்னை பெரியார் ஐயாட்ட அறிமுகப்படுத்துறவா அப்படின்னு அழைச்சிட்டு போனார். உடனே ஐயாவும் அம்மா மணியம்மையார் அவர்களும் அவருடைய செயலாளராக அன்றைக்கு அவங்க இருக்கிறாங்க, அவங்க வந்திருக்காங்க கூட. அப்போ உடனே அழைச்சிட்டு போனார். அப்ப நான் ஒரு 3வது 4வது அந்த வகுப்புல தான் இருக்கிறேன். அப்போ உடனே போன உடனே அழைச்சிட்டு போய் அறிமுகப்படுத்துறாரு. நான் அரைக்கால் சட்டை தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு ஐயா பார்த்த உடனே யார் இந்த பையன் அப்படின்னு. ஐயா இவர் மாணவர், திராவிடமணியினுடைய மாணவர், மேலே இதெல்லாம் பேசுவாரு, தயார் பண்ணிட்டு இருக்காரு இந்த கொள்கை. அப்படியா, என்ன படிக்கிறீங்க அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் போய் சின்ன பையன், ஆனா எனக்கு ஐயா கேட்ட அந்த முறையும் கேட்ட உடனே எனக்கு அப்படியே பேச முடியல. அம்மா உட்கார்ந்து வேடிக்கை பார்த்தாங்க. இதுதான் ஆகவே முதல்ல 1944 அது அநேகமாக ஜூலை மாதம் அந்த நேரத்துல திருப்பாதிரி புலியூர்ல சந்திச்சேன். அப்ப அம்மா அன்னை மணியம்மையார் அவர்களும் அவருடைய செயலாளராக இருந்த சூழ்நிலையில அவரையும் சந்திச்சேன். அதுதான் முதல் சந்திப்பு. அன்னைக்கு இடத்துல சந்திச்சுட்டோம். அதுக்கு பிறகு அவருடைய மாநாடு. அதுதான் மாலையில செருப்பு ஒன்று போட்டால் சிலை ஒன்று முளைக்கும், அந்த செருப்பு போட்ட நிகழ்ச்சி நடந்தது. அப்பவும் நான் அந்த ரிக்ஷாவை பிடிச்சிட்டு வந்தது எனக்கு நல்ல நினைவு. அருமை, அருமை ஐயா. நீங்க சொன்னீங்க, பெரியார சந்திக்கும் போது உங்களுக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட், பரபரப்பு. இன்னைக்கு வீரமணி ஐயாவை நேர்காணல் செய்ய போறோம்னோனே எனக்கு ஒரு வாரமாவே அந்த எக்ஸைட்மெண்ட், அந்த பரபரப்பு இருந்துச்சுங்க ஐயா. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. சின்ன வயசுல நீங்க சொன்னீங்க அழகா, பெஞ்ச் மேல ஏறி உங்களை முதல் அரங்கேற்றம் நடந்ததுன்னு. இப்ப நான் கேட்க போறது பொது பேச்சு. நம்ம பெரியார் அவர்களை சந்தித்த பிறகு கழகம் சார்ந்து உங்களுடைய மேடை பேச்சு, முதல் மேடை பேச்சு எந்த வயசுல உங்களுக்கு தொடங்கப்பட்டது? அதை யார் உங்களுக்கு தொடங்கி வச்சாங்க அப்படின்னு கேட்க விரும்புறேன் நானு. இதற்கும் முந்தைய 2 கேள்விகளுக்குமே தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன். முதல்லயே நான் அண்ணா 43 அதுக்கு சில மாதங்களுக்கு முன்னால அது கடலூர் முதுநகரத்துல என்னுடைய சொந்த ஊர்லயே மேஜை மேல ஏறி தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கறத ஒரு 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 3-4 நிமிடங்கள் அவ்வளவுதான். அந்த நிமிடங்கள்ல பேசிட்டு இருந்தோம். இது அந்த மாநாட்டுல தென்னார்காடு மாவட்ட மாநாடுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த மாநாட்டிலேயே ஐயா அண்ணா எனக்கு பிறகு
பேசுறாரு. இடையில என்னை கொண்டு வந்து அங்க விட்டாங்க. அந்த மாநாட்டுல ஐயாவுக்கு பெரிய எதிர்ப்பு சத்தம் போட்டாங்க. ஐயா அதை எப்படி எதிர்கொண்டாருங்கிறத பார்த்தோம். இருந்தாலும் என்ன மேஜையில ஏற்றி பேச விட்ட உடனே தான் அதுக்கு அடுத்து அண்ணா வந்து சொன்னார். திராவிட வந்து பேசின அண்ணா என்னை பற்றி பேச ஆரம்பிச்சுதான் இந்த எனக்கு முன்னால பேசி இந்த சிறுவன் ஆரம்பிச்சு இவர் வந்து இப்படி பேசினாரு மேஜை மேல ஏற்றி. அதுல காதையில கொண்டு அண்ணால சொல்ற வார்த்தைகள் போட்டு இதெல்லாம் போட்டு இளம் புகத்து இருந்தாக்கா அவர் திருஞான சம்பந்தம் வரையில பால் கொடுத்து திருஞான சம்பந்தம் சொல்லுவாங்க. இவர் வந்து பகுத்தறிவு பால் தான் குடிச்சாரு. இவர் ஒன்றும் பார்வதி அம்மா பால் கொடுத்து அல்லது வைதிக சிந்தனையில வரல என்னன்னா பாராட்டினார். அதுல பேசுறது முதல் கூட்டம் ஐயா முன்னால. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா தனித்தனியா என்ன கூட்டத்துக்கு தோழர்கள் 10 வயது பகுத்தறிவு சிறுவர்னு போட்டு ஒரு விளம்பரம். அது வந்து ஒரு பெரிய ஒரு சென்சேஷனலா பல பேர் 10 வயசு பையன் பேசுறாங்க. ஒண்ணும் இல்லை, நம்ம நாட்டுல எப்பவுமே ஒரு புதுசா இருந்தா ஒரு அறிமுகப்படுத்துவாங்க. இது ஒன்றும் பெரிய என்னுடைய சாதனைன்னு சொல்ல முடியாது. ஆனா என்ன வெளியூர்ல கூப்பிட்டுக்கிட்டு எல்லாம் அந்த மாவட்டங்கள் பூரா போனோம். அப்ப திராவிடமணி ஆசிரியர் விடுமுறையில மட்டும் அழைச்சிட்டு போவாரு. அவர் கூட வருவாரு. அவர் வரலன்னா என்னுடைய சகோதரர் மூத்த சகோதரர் கோவிந்தராஜன் இருந்தாரு. அவர் வந்து என்னுடைய இந்த இயக்கத்துல கொள்கையில ஓடினவர். அவரை அழைச்சிட்டு நீ போய் எனக்கு விடுமுறை இல்லை, நீங்க போயிட்டு அதை கூட அழைச்சிட்டு போங்க அப்படின்னும். அழைச்சிட்டு போனவர் அடுத்த கட்டம் வெளியூருக்கு போவார். அதாவது உங்க ஆசிரியர்கிட்ட தொடங்குனது இந்த 10 வயது பகுத்தறிவு பேச்சாளர் அப்படின்னு ஒரு பேரு வாங்கியிருக்கிறீங்க. உங்களுக்கான ஒரு அடையாளம். 10 வயது ஒரு சிறுவர் வந்து பகுத்தறிவு சிந்தனைகளை எப்படி பேச முடியும் அப்படின்னு ஒரு அந்த வயசுலயே உங்க உள்ளத்துல ஊறி இருந்திருக்குது. அதுவும் நீங்க பெரியார பாக்கிறதுக்கே நீங்க சொன்னீங்க. அது எல்லாரும் சொல்றாங்க பெரியார் யாரு என்னன்னு. அவர் எவ்வளவு உங்கள்ட்ட ஒரு பண்போட அழகா என் பேர் என்ன, எங்க இருந்து வர அப்படின்லாம் அழகா கேட்டாரு அப்படின்னு நினைவு கூர்ந்தீங்க. இப்போ நீங்க அண்ணாவை பத்தி நீங்க தான் இப்ப சொன்னீங்க. அறிஞர் அண்ணா அவர்களுக்கு உங்கள் மேல் அபரிமிதமான அன்பு. அத பத்தி நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கீங்க. எங்களுக்காக அத சொல்லுங்க ஐயா. அறிஞர் அண்ணாவிடன் உடன் ஆன உறவு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது அண்ணாவுக்கு எப்பவுமே வந்து தன்னுடைய இயக்கத்துல இளைஞர்கள் வரணும். அதுவும் குறிப்பா மாணவர்கள் இளைஞர்கள் யாராவது வந்தா அவங்கள எல்லாரும் உற்சாகப்படுத்துவார். அதுல வயது இடைவெளிங்கிறதே இந்த இயக்கத்துல கிடையாது. அதுல ஒரு பெரிய வாய்ப்பு என்னன்னா இந்த இயக்கத்துல நோ ஜெனரேஷன் கேப்னு சொல்ற மாதிரி வயது இடைவெளியை பெரியாருக்கும் அண்ணாவுக்குமே 30 ஆண்டுகள் வேறுபாடு. அதே மாதிரி கலைஞர்கள், அதே மாதிரி பெரியாருக்கு எனக்கும் 50 ஆண்டுகளுக்கு மேல வேறுபாடு. ஆனா எல்லாரையும் பாத்தீங்கன்னா இருக்காரு. அதுக்கு ஐயா சொன்ன விளக்கம் ரொம்ப அற்புதமான விளக்கம். நான் என்னுடைய வயதையே போக்குறதுக்கு இப்ப பெரிய ஆன்டி ஏஜிங் அது புத்தகமெல்லாம் எழுதியிருக்காங்க. நான் என்னுடைய வயதையே போக்குறதுக்கு குறைக்கிறதுக்கு என்ன பண்றேன்னா நான் பழகிறது பூரா வந்து வயதானவங்கள்ட்ட பழகிறது. நான் எல்லாம் இளைஞர்கிட்ட பழகிறேன் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி அண்ணாவுக்கு ஒரு சின்ன நிகழ்வுகள் சொல்லுவாங்க. என்னன்னா அண்ணா ஐயாவை சந்திச்சு திருப்பூர்ல சந்திச்சு மறுபடியும் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டு இயக்கத்துக்கு வர சொல்லிட்டாருலாம். அந்த கதையை ரொம்ப நீளமாகும். ஆனா வந்தற்பாடு அண்ணா என்ன பண்றாரு, அண்ணாவுடைய திறமைய பெரியார் அளந்து நல்ல மதிப்பீட்டு கொடுத்து துறையூர்ல சுயமரியாதை இளைஞர் மாநாடுன்னு ஒண்ணு நடத்துறாங்க. அந்த சுயமரியாதை இளைஞர் மாநாட்டுக்கு அண்ணாவை எதிர்பார்க்கல, அண்ணாவை தலைமை தாங்க சொல்றாரு. அப்ப தலைமை உரைய அண்ணா அது இந்த புத்தகமா கூட போட்டுக்கணும், பழைய செய்திகள் வரணும்னு இருக்கா. அப்ப அண்ணா அந்த துறையில நான் போய் என்ன ஒரு சின்ன பையன் இளைஞன் என்ன போய் இந்த மாநாட்டுக்கு தலைவரா பெரியார் அவர்கள் எடுத்திருக்கிறாருன்னா எனக்கு வந்து பெரிய தகுதி, பயமா இருக்கு ஒரு மாதிரி என்று அவர் தொடர்கிறார். அது முடிச்ச உடனே ஐயா பெரியார் சொல்றாரு, சின்ன பசங்களோட இருக்கிறதுங்கிறது தான் இந்த இயக்கத்துக்கு. அது நான் யாரையும் சின்ன பசங்கள்னு கருதல, வயதான வாலிபர்கள்னு அவங்கள நினைக்கிறேன். இங்க வந்து இளைஞர்களே கிடையாது. அவர் சொன்ன வார்த்தை ஒரு புதிய சொல்லாக்கத்தை தந்தை பெரியார் தந்தார். அதாவது வயதான வாலிபர்கள் அவங்க வந்து அதிகமாக பயன்பட மாட்டாங்க. வயதான வாலிபர்கள் செயலுக்கு இளைஞர்கள். ஆகவேதான் எனக்கு நான் பழகிறது, பேசுறது, உற்சாகப்படுத்துறதுல இவங்களை நம்பிக்கிட்டு தான் இருக்கேன். நான் அவங்கள நம்பில களவாடக்கூடியவர்கள் இவர்கள் தான். ஆகவே இவர்கள் தேவைன்னு சொல்லி அண்ணாவை உற்சாகப்படுத்தினார். ஆகவே அப்படிப்பட்ட அண்ணா அவர்கள் அவருடைய இளைஞர்கள், மாணவர்கள், தோழர்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா ஐயா நெருங்க முடியும். சிங்கத்துக்கிட்ட பாக்குற மாதிரி அவரு எல்லாத்தையும் அன்பா இருந்தா கூட அண்ணா அப்படி இல்லை. எல்லாரோடும் தோல் மேல போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு என்ன செய்யறீங்க அப்படின்னு சொல்லுவாரு. அண்ணாவுக்கு ஒரு பெரிய அண்ணாவோட இருந்த தனியா இருந்தா கூட அவருடைய ஐயாவிடமிருந்து அவர்கள் என்னென்ன தெரிந்து கொண்டார்கள் இந்த சிறிய நிகழ்வுகள் சொல்லுவார், அனெக்டோட்ஸ். அதாவது இப்படி நடந்தது,
அங்க போனோம், இப்படி நடந்தது, எம்என் ராய் வீட்டுல விருது கொடுத்தாங்க. அதை சொல்லி சொல்லி சிரிச்சுட்டு இருப்பாரு. எப்போ? ரொம்ப பல ஆண்டு காலமா. ஆகவே ஐயா அண்ணா உறவு என்பது இருக்கிறத வெறும் ஒரு அரசியல் அமைப்புலயோ மற்றதுலயோ இருக்கிற ஒரு அமைப்பு முறை கிடையாது. தலைவர் செயலர் அந்த மாதிரி கிடையாது. ஒரு குடும்ப பாசம், அதுதான் கொள்கை குடும்பம், அதுதான் மிக முக்கியம். அதுதான் திராவிட இயக்கத்தோட அண்ணாவை சொன்னார். அண்ணா 18 ஆண்டுகளுக்கு பிறகு முடிஞ்சு திருச்சியில சந்திக்கிறார், ஏற்பாடு பண்ணி. அதுல பிறந்தநாள் விழா, அதுல பேசுறாரு. பேசும்போது நான் என்னை படிச்சு முடிச்சவன்னு என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டார் ஐயா. அது ரொம்ப அற்புதமா பழைய செய்திகளை ரெமினிசைஸ் அது பண்றாரு. மிகப்பெரிய அளவிற்கு பழைய நினைவுகளை சொல்லிட்டு வர்றாரு. அப்ப வரும்போது நான் என்னை கேட்டார். ஆனா எங்க தொத்தா அவங்க சொல்ற வார்த்தை, எங்களுடைய சில தாயார் அவங்க எங்க அந்த பையன் படிச்சுட்டு வந்தாருங்க. அது யாரோ ஒருத்தர் ஈரோட்ல இருந்து வந்தாரு, அவர் பிள்ளை முடிச்சுட்டு போற மாதிரி அந்த பிள்ளைய முடிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லி உடனடியாக அவர்கள் அந்த தந்தை பெரியாருக்கு போன உடனே தயாரித்து கதைகள்லாம் சொல்லி ஐயாவுடைய மேன்மை என்ன, இந்த கொள்கையினுடைய தேவை என்ன என்பதெல்லாம் எடுத்து சொல்லி எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து எல்லாரையும் தட்டி கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்துவதுதான் இந்த இயக்கம். அதே மாதிரி தந்தை பெரியார் அவர்கள் அண்ணாவை முன்மொழிந்தார். அதுதான் வேடிக்கை தலைவர். எப்ப 1937 அந்த இளைஞர்கள் மாநாடு துறையூர்ல இந்த நிகழ்வு, இது ஒண்ணு போதும் இந்த அமைப்பு எப்படி உருவாச்சு. அதுதான் இடைவெளி, தலைமுறை இடைவெளி இல்லாத ஒரு இயக்கம், அன்றும் இன்றும் என்றும். அருமை ஐயா, அருமை ஐயா. இந்த பாருங்க, வயதான வாலிபர் அந்த சொல்லாட்சியே ரொம்ப சிறப்பா இருக்கு. இப்ப நாங்கெல்லாமே வருஷங்கள் எல்லாம் இப்ப நேத்து நடந்ததே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது சில பேருக்கு. ஏன்னா நீங்க பாருங்க, வருஷங்கள் எல்லாம் சுட்டிக்காட்டி எவ்வளவு அழகாக நினைவு கூர்றீங்க. அதுவே நீங்க சொன்னீங்க, நம்ம பெரியார் பன்னாட்டு அமைப்பும் அதே கொள்கையை தான் வச்சிருக்கோம் பாருங்க. சின்ன குழந்தைங்க தான் இப்ப வாழ்த்து பாடல் உங்களுக்கு பாடி துவக்கம் நம்ம நிகழ்ச்சி துவங்கியது. ஏன்னா இளைய தலைமுறையினரிடம் அதை நம்பி கொடுக்கறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அத அண்ணா அவர்கள் செஞ்சிருக்காங்க. பெரியார் செய்ததை அண்ணாவும் அவர்களும் ஒரு உறவு போல, ஒரு அரசியல் சார்ந்து இல்லாம ஒரு குடும்ப உறவு மாதிரி பழகிருக்கிறாங்க. அதுல நீங்களும் பாராட்டப்பட்டு சீராட்டப்பட்டு அதில் வளர்க்கப்பட்டு இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது இங்க கூடுதல் மகிழ்ச்சி ஐயா. ரொம்ப நல்லா இருந்தது. நாங்களும் இதை புடிச்சுக்கிட்டோம் இன்னைக்கு. புது வார்த்தை, வயதான வாலிபர். நான் அடிக்கடி சொல்றது உண்டுங்க ஐயா, எப்பவுமே சின்ன குழந்தைங்க கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். எனக்கு சொல்லுவாங்க, உனக்கு சேர்க்கை சரியில்லை அப்படிம்பாங்க. என்னன்னு பார்த்தா சின்ன சின்ன பிள்ளைங்களோட தான் நான் எப்பவுமே சுத்திட்டு இருப்பேன். எனக்கு உற்சாகம் கொடுக்கும், நமக்கு ஒரு வேகமா இயங்கக்கூடிய ஒரு மனநிலையை கொடுக்கும். அது மாதிரி நீங்க குழந்தைகளோட இள வயதினரோடு உறவு வைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொன்னீங்க. மகிழ்ச்சி ஐயா. அடுத்து நம்ம கேட்க போற கேள்வி, பகுத்தறிவு திருமணங்கள் நம்ம கழகத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விடயம். அத நீங்க நிறைய திருமணங்கள் நடத்தி இருக்கிறீங்க. அதுலயும் குறிப்பா அந்த மணமக்கள் அவர்களை விட உங்களுக்கு வயது ரொம்ப கம்மி. அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களை விட பெரியவர்களுக்கும் நீங்க திருமணம் செய்து வச்ச அனுபவங்கள் பத்தி நிறைய இருக்கும். அதுல ஏதாவது ஒன்று உங்களுக்கு உடனடியா சொல்லணும்னு நீங்க நினைக்கிறத பத்தி சொல்லுங்க ஐயா. அதாவது என்னுடைய ஐயா நடிச்ச ஒரு புத்தகத்திலேயே தேதி வாரியா எழுதிப்பேன். கடலூர்ல எனக்கே பின்னால் ஆசிரியரா வந்தார் ஒருத்தர், அவர் ராமச்சந்திரன் பேரு. அவருடைய திருமணத்தைய குறிப்பிட்டவங்க வரல. அதே மாதிரி திருக்குறளார் ஒன்றே வரல. போறாம யாரும் இல்லைன்னு நான் தலைமை தாங்கி நடத்துவேன்னு சொல்லிட்டாங்க கூட்டத்துக்கு. அதாவது மிகப்பெரிய அளவு. இது என்னன்னா, சடங்காச்சாரமாக இருந்தால் இந்த சடங்கு இந்த மந்திரம் இதெல்லாம் சொல்லணுமே, அதுக்கு தகுதி ஒண்ணுன்னு நினைக்கல. இது ஒரு பிரச்சார முறை, அவ்வளவுதான். திருமணத்துல 2 பேரும் வாழ்க்கை இடையர்களாக ஆகிறாங்க. அப்ப அது ஒரு ஒரு கொள்கை பதிவு, கொள்கை பிரச்சாரம், கொள்கை பரப்பு முறை. ஆகவே நான் ஏன் அந்த முறை ஏன் தேவை, ஏன் பழைய முறை மாற்றப்பட்டதுன்னு சொல்றதுக்கு தான் அந்த வேலையை தவிர வேற ஒண்ணும் இல்லை. ஆகவே நான் மற்ற இடங்களுக்கெல்லாம் போனேன். அது மிக வந்த உடனே இந்த பணிகளை செய்யணும்னு ஆசிரியர் சொன்னாரு. சரின்னு அதையும் செய்து வந்தேன். வேற ஒண்ணுமே இல்லை. எனக்கு நண்பர்கள் இன்னும் 90 வயதாகி எதே வயது இருக்கு சிங்கப்பூர்ல இருந்து இருக்காங்க. நான் திருமணம் செய்து வச்சேன். அப்ப எனக்கு வயது பாத்தீங்கன்னாக்கா 15 வயது தான். காரணம், போட்டவர்கள் அன்றைக்கு வரல. நான் ஒரு ஆள் தான் அங்க போயிருக்கேன். பூராம மாணவ பல்கலைக்கழகத்துல அப்பதான் சேர்ந்திருக்கேன். பூராம ஒரு 16 வயது இருக்கணும். போட்டவர் திருக்குறளார் மாதிரி இருக்கக்கூடியவர்கள் தவறு எதிர்பாராம அவர்கள் புகை வண்டியை தவற விட்டாங்க. பார்த்தாரு நம்ம தோழர்கள் பகுத்தறிவாதிகள். பகுத்தறிவாதிகளுக்கு இந்த சடங்கு சம்பிரதாயம் ஐயோ அவர் இல்லைன்னா என்ன, இதுவே வைதிகர்களா இருந்தா அவங்களுடைய
மனத்துல ஒரு சங்கிலி போட்டிருப்பாங்க. ஐயோ இது வரலன்னா கட்டத்தனமாச்சே, அது வரலையே, இது நடக்கலையே, இதுவே முதல்ல தவறு ஏற்படுதுன்னு நினைப்பாங்க. இது அப்படி இல்லை. யாரு இருக்காங்களோ உட்காருங்க, இது ஏன் செய்யறோம், புதுசா வந்து கேட்கிறவங்களுக்கு விளக்கம் சொல்றேன், அவ்வளவுதான். இப்ப பகுத்தறிவுங்கிறது எல்லா துறையிலும் பகுத்தறிவுங்கிறதுக்கு அதுவே ஒரு அடையாளம், அதுவே ஒரு உற்சாகம், அதுவே ஒரு நல்ல பயிற்சி. அருமை ஐயா, அருமை ஐயா. கரெக்ட்டா சொன்னீங்க. வயசு தேவை கிடையாது. இங்க கொள்கையத்தான் பத்தி பேசப்படுதாம். அதுக்கு வந்து வயது ஒரு தடை இல்லை. அப்படின்னு 16 வயசுலயே நீங்க இந்த மாதிரி திருமணங்கள்லாம் நடத்தி வச்சிருக்கீங்கிறது ரொம்ப பெருமையா இருக்குங்க ஐயா. அதுவும் நீங்க திருமணம் நடத்தி வைத்தவர்கள் இன்னும் உங்களோட தொடர்பில் இருக்கிறார்கள். உங்களை விட வயதில் மூத்தவர்கள் சொன்னது கூடுதல் மகிழ்ச்சி.